வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மீன் உற்பத்தியை பெருக்க அரசு பல்வேறு வழிகளை செயல்படுத்தி வருகிறது. பெருகி வரும் மக்களின் உணவு தேவையை கடல் மீன் கொண்டும் பூர்த்தி செய்யப்படுகிறது. மீன்கள் அதிகம் பிடிப்பதாலும் கடல் மாசுபடுவதாலும் சில வகை மீன்கள் அழியும் நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதை தடுக்க நாம் என்னென்ன முறைகளை கையாள வேண்டும் என்பது குறித்து விளக்குகிறார் நாகப்பட்டினம் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக மீன்வள தொழில்நுட்ப நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் சந்தோஷ்குமார் அவர்கள். இந்தியாவில் இந்திய கடற்கரை நீளத்தில் 13% நீளத்தை தன்னகத்தை கொண்ட தமிழ்நாடானது கடல்வாழ் உயிரினங்களை மிகவும் அதிகமாக கொண்டுள்ளது. இந்த வளங்களை பொறுத்தவரையில் உலக அளவில் பெரிய பிரச்சனைக்குள்ளான ஒரு வளங்களாக இருக்கக்கூடியது இந்த கடல் வளங்கள். ஏனென்றால் இந்த வளங்களை பொறுத்தவரை நாம் கடல் வளம் மட்டுமல்லாது மற்ற அனைத்து வளங்களையும் இப்பொழுது அழியும் நிலையிலேயே வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் முறையாக பராமரிக்காததன் காரணமாக. இதில் கடல் வளமும் ஒன்று. இந்த கடல் வளமானது குறைவதற்கு முக்கியமான காரணமாக முறையற்ற மீன்பிடிப்பு, கடல் மாசுபடுதல் மற்றும் இனப்பெருக்க மீனினங்களை அதிகமாக பிடித்தலின் காரணமாக இந்த கடல் வளங்கள் மிகவும் குன்றிக் கொண்டு வருகின்றது. இந்த வளங்களில் அழியும் நிலையில் உள்ள வளங்கள் என்னென்னவென்று இப்போது பார்ப்போம். முதலில் நாம் பார்க்க போவது திமிங்கல சுறா. இந்த திமிங்கல சுறாவானது பனை மீன் அல்லது உஸ்மான் சுறா அல்லது புள்ளி திமிங்கல சுறா என்று அழைக்கப்படுகிறது. இந்த திமிங்கல சுறாக்கள் பொதுவாக வேட்டையாடுவதன் காரணமாகவும் இழுவலைகள், அதாவது கிழக்கு கடற்கரை ஓரங்களில், இந்திய கிழக்கு கடற்கரை ஓரங்களில் இழுவலைகளில் மிகவும் சிக்குவதன் காரணமாக இவற்றின் வளமானது மிகவும் குன்றிக் கொண்டு வருகிறது. எனவே இந்திய வனவிலங்கு சட்டத்தின்படி, இந்திய வனவிலங்கு சட்டம் 1972 கீழ் திமிங்கல சுறாவை பிடிப்பதை தடை செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாம் பார்க்க போவது திருக்கை மற்றும் சுறாக்கள், திருக்கை மீனினங்கள் மற்றும் சுறா மீனினங்கள். இந்த திருக்கை மீனினங்கள், திருக்கைகள் மற்றும் சுறாக்கள் ஆனவை குருத்தெலும்பி மீன்களாகும். அவற்றிற்கு நம்மளை போன்று உண்மையான எலும்புகள் கிடையாது. அவை குருத்தெலும்புகளால் ஆனது. இவை 110 சிற்றனங்களை கொண்டு காணப்படுகிறது. இந்த 110 சிற்றனங்களுள் 66 சிற்றனங்கள் சுறாக்களையும் சுறா மீனினங்களாகவும், 32 சிற்றினங்கள் திருக்கை மீன்களாகவும், 8 சிற்றினங்கள் உளுவை மீன்களும் 6 சிற்றினங்கள் வேளா மீனினங்களையும் கொண்டு காணப்படுகிறது. இவை இந்தியாவில் 110 சிற்றினங்களை கொண்டது. இந்த சுறா மீன்களுள் கங்கை சுறா, ஈட்டிப்பல் சுறா மற்றும் பாண்டிச்சேரி சுறா ஆகிய சுறா இனங்கள் இந்திய வனவிலங்கு சட்டத்தின்படி தடை செய்யப்பட்டுள்ளது. இவற்றிற்கு அடுத்தபடியாக திருக்கை மீனினங்களும் சவுக்கு திருக்கை, கள்ளு திருக்கை ஆகிய திருக்கை மீனினங்களும் பால் உளுவை என்ற உளுவை மீனினமும், அதாவது உளுவை மீன் என்றால் ஸ்கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தபடியாக வேளா மீன் இனம். வேளா மீன் என்பது ஷாஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷாஃபிஷோட குணம் எப்படி என்றால் அதோட பற்களானது, தாடை பகுதியானது மிக நீண்டு காணப்படும். அவற்றில் பற்கள் கொண்டு காணப்படும். எனவே அதற்கு ஷாஃபிஷ் என்ற ரம்பம் போன்ற இருக்கும். இந்த மீன் இனங்கள் அனைத்தும்
இந்திய வனவிலங்கு சட்டத்தின் இந்திய வனவிலங்கு சட்டம் 1972 கீழ் தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக கடற்குதிரைகள். இந்த கடற்குதிரைகள் உலகளவில் 33 சிற்றினங்களை கொண்டது. இந்தியாவில் 6 சிற்றினங்கள் மட்டுமே இந்தியாவில் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கடற்குதிரைகளானது அதிகமாக அழிக்கப்பட்டதற்கு முக்கிய காரணமாக இழுவலைகளில் சிக்குவதன் காரணமாகவும் மேலும் மருத்துவ குணம் இருக்கின்றது என்று நம்பப்படுவதனாலும் இந்த கடற்குதிரைகள் அதிகமாக பிடிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த வளங்களானது மிகவும் குன்றி கொண்டு வருகிறது. எனவே இதையும் தடை செய்கிறதுக்கு இந்திய அரசானது வழிவகை செய்துள்ளது. இந்த கடற்குதிரைகளானது பொதுவாக கடற்புற்கள், கடற்பாசிகள், பவளப்பாறைகள் நிறைந்த இடங்களில் அதிகமாக காணப்படுகின்றது. எனவே கடற்புற்கள், கடற்பாசிகள், பவளப்பாறைகள் இருக்கின்ற இடங்களில் நாம் மீன் பிடிப்பதை நாம் தவிர்த்து கொள்வது மிகவும் நலம். பவளப்பாறைகள். இந்த பவளப்பாறைகளானது 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. முதல் வகையானது மென்மையான பவளப்பாறை, கடினமான பவளப்பாறை என்று 2 வகையாக சொல்லப்படுகிறது. இந்த கடின பவளப்பாறைகளானது பாறைகள் போன்றே காணப்படக்கூடியது. இவற்றில் வெவ்வேறு வகைகள் இருக்கின்றன. அதே போன்று மென்மையான பவளப்பாறைகள் என்பது கடல் விசிறிகள், கடற்குச்சிகள் ஆகியவை மென்மையான அல்லது மிருதுவான பவளப்பாறைகள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பவளப்பாறைகளானது கடலின் மலைக்காடுகள் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த பவளப்பாறை உள்ள இடங்களில் முறையற்ற மீன்பிடிப்பின் காரணமாகவும் இழுவலைகளை, அதாவது அடிமட்ட இழுவலைகளை பயன்படுத்துவதன் காரணமாகவும் இந்த பவளப்பாறைகள் அதிகமாக அழிக்கப்பட்டு வருகின்றது. எனவே இந்த பவளப்பாறைகள் உள்ள இடங்களையும் இப்பொழுது மீன்பிடிக்கப்படுவது தடை செய்யப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக கடல் ஆமைகள். இந்த கடல் ஆமைகள் மொத்தம் உலகளவில் 7 கடல் ஆமைகள் காணப்பட்டாலும் இந்தியாவை பொறுத்தவரை 5 கடல் ஆமைகளே இருக்கின்றது. இந்த ஆமைகள் அனைத்துமே கடற்கரை ஓரங்களில் வந்து முட்டையிடுவதன் காரணமாக மனித செயல்பாடுகளின் காரணமாகவும் மற்ற விலங்குகளின் செயல்பாடுகளின் காரணமாகவும் இந்த ஆமைகளின் வளமானது மிகவும் குன்றிக் கொண்டு வருகிறது. எனவே இந்த ஆமை வளத்தை பாதுகாக்கும் பொருட்டு எவ்விடத்தில் ஆமைகள் முட்டையிடுகின்றனவோ அவ்விடத்தை வந்து பாதுகாப்பு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. எனவே இந்த பகுதியானது பாதுகாக்கப்பட வேண்டியதாகும். எனவே இந்த பகுதிகளை மீனவர்களாகிய நாமும் பாதுகாப்பது மிகவும் முக்கியமானது. மேலும் இந்த கடல் ஆமைகளின் பயனாக என்ன சொல்ல வேண்டும் என்றால், இவை மீனவர்களின் நண்பன் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இவை ஜெல்லி ஃபிஷ் என்று சொல்லக்கூடிய சொறி மீன்களை அதிகமாக உண்ணக்கூடியது. எனவே இந்த ஜெல்லி மீன்கள் அதிகமாக இருக்கின்ற இடத்தில் மீன்கள் அதிகமாக இருக்கும். எனவே அந்த மீன்களை வந்து ஜெல்லி மீன்கள் சாப்பிட்டு விடுகின்றன. எனவே இதை தடுப்பதற்காக ஆமைகள் இருந்தால் அந்த ஜெல்லி மீன்களை சாப்பிட்டு விடும். எனவே மீனவர்களின் உற்ற நண்பன் என்றே சொல்லலாம். அடுத்ததாக கடல் சிப்பிகள், சோவிகள் என்று சொல்லக்கூடியவை, அப்புறம் அதே போன்று இந்த பைனாப்பிள் சங்கு என்று சொல்லக்கூடியது, இவை அனைத்துமே வனவிலங்கு சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாம் பார்க்க போவது பொறுப்பார்ந்த மீன்பிடிப்பு முறைகள். இந்த பொறுப்பார்ந்த மீன்பிடிப்பு முறைகளில் முதலில் நாம் கண்ணி அளவினை மீன் வலைகளின் கண்ணி அளவினை முறையாக தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த கண்ணி அளவானது மிகவும் குறைவாக இருப்பதன் காரணமாக சிறு மீன்கள் அதிகமாக பிடிக்கப்படுகின்றன. எனவே அவற்றை தவிர்ப்பதற்காக கண்ணி அளவினை முறையாக அரசு அங்கீகரிக்கப்பட்ட கண்ணி அளவினை பயன்படுத்துவது நல்லது. இதே போன்று சினை மீன்கள் பிடிப்பதையும் சிறு மீன்கள் பிடிப்பதையும் தவிர்த்தல் நலம். அதே போன்று தடை செய்யப்பட்ட மீன்பிடி படகுகள் மற்றும் வலைகளை பயன்படுத்துதலை தவிர்த்தல் வேண்டும். அண்மை கடல் பகுதிகளில் மீனினங்கள் வெகுவாக குறைந்ததன் காரணமாக ஆழ்கடல் மீன்பிடிப்பை முறையாக மேற்கொள்வதை கற்றுக்கொள்ள வேண்டும். இது மட்டுமல்லாது மீன்களின் முக்கிய உறைவிடமான கடற்பாசிகள், கடற்புற்கள் மற்றும் பவளப்பாறைகள் நிறைந்த இடங்களை
மீன் பிடிப்பதை தவிர்த்தல் வேண்டும். மீனவர்களாகிய நாம் பொறுப்பார்ந்த மீன்பிடிப்பு முறையை மேற்சொன்ன பொறுப்பார்ந்த மீன்பிடிப்பு முறைகளை கையாண்டு மீன் வளத்தை பெருக்குவதற்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற டாக்டர் எஸ் சந்தோஷ்குமார் அவர்களை 0994256001 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.